ஸ்ரீ குருபியோ நமஹ. மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. இந்த தருணத்தில் கிருஷ்ணன் மேலே அதீத பக்தி கொண்ட ஒரு மகானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மகான் வாழ்ந்த காலம் 1650லேருந்து 1745 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 95 வருஷம் வாழ்ந்த மகான். இவரோட ஜனனம் ஆந்திராவில் குண்டூர் ஜில்லாவில் மங்களகிரிங்கிற ஊர் பக்கத்தில் காசா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜனனம். இவ ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். இவரோட பூர்வாசிரமம் பேர் கோவிந்த சாஸ்திரி. சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கு, சான்ஸ்கிரிட்டு, பாகவதம் அது மேலெல்லாம் ஒரு பற்று உண்டு இவருக்கு. இவருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவரோட மனைவி ரொம்ப ரொம்ப ஒரு டிவைன் பர்சனாலிட்டி, ரொம்ப அட்ஜஸ்டபிள். இப்படி இந்த இல்லறிக்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு ஏதோ வேலை நிமித்தமாக போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறார். அப்போது ஒரு ரிவர் கிராஸ் பண்ணி ஊருக்கு வரணும். ரிவர் பாதி தூரம் கிராஸ் பண்ணும்போது சடனாக ரிவரில் தண்ணி ஜாஸ்தி வர ஆரம்பிச்சது. இவருக்கு சடனாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இவருக்கு என்ன தோணித்துன்னா, சாஸ்திரத்தில் ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டா அட்லீஸ்ட் வர ஜென்மத்தில் இதே மாதிரி நம்ம ஜனனம் எடுக்க முடியுங்கிற இருக்கு. அதில் அதை பேஸ் பண்ணி இவர் என்ன டிசைட் பண்ணுறாரு, அந்த தண்ணி வர வர இவர் ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டுறார். வாங்கின மறுக்ஷணம் இந்த தண்ணி லெவல் குறைய ஆரம்பிச்சுடுறது. இப்போது என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு ஒரு கவலை. சந்நியாசம் வாங்கிட்டோம், எப்படி போய் வீட்டில் சொல்ல போகிறோங்கிற கவலையில் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு போகிறார். இங்கே தான் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. இவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் அவங்க மனைவி இவரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுறாங்க. இவருக்கே ஆச்சரியம், என்னன்னு கேட்குறாரு. கேட்டால் சர்ப்ரைசிங் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏன் இப்படி வந்திருக்கீங்க நீங்கள், காஷாய வஸ்திரம், தண்டம் இருக்குது, கம்ப்ளீட்டாக முடியெல்லாம் எடுத்துட்டேங்க அப்படின்னு, ஏன் சன்னியாசி ஆகிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு எதுவுமே புரியல. அப்போ தான் சொல்கிறாரு, இல்லை நான் இன்னும் அதை பற்றி டிசைட் பண்ணலை அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு அவர் திருப்பியும் ஒரு கிரகஸ்தனாக தெரிய ஆரம்பிக்கிறார். அப்போ தான் தெரியுது. அவர் சொல்கிறார், இது மாதிரி ஏன் இது மாதிரி கேட்டேன்னு சொன்னதுக்கு அப்போ இவர் ஆன்சர் பண்ணுறாரு, எனக்கு அது மாதிரி தோணித்து உங்களை பார்த்தோன்னேன்னு சொன்னோன்னே, இல்லை நான் ரிவர் வரும்போது தண்ணி வந்துடுத்து, நான் ஆபத் சன்னியாசம் வாங்கிட்டேன். அப்போது 2 பேருக்குமே மன கஷ்டம்தான். அவங்களோட மனைவி யாருக்கும் ரொம்ப மன கஷ்டம். பட் அவர் சொல்கிறார், இது ஏதோ ஒரு பகவத் சங்கல்பம் தான். நீ மாங்கல்யத்தோட இருக்கணும்னு நினச்சிருக்காங்க, அதனால் நீ என்னை நல்லபடியாக இந்த சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு விடுன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக இவரை கிருஷ்ணனாக பாவித்து அவங்க இருந்திருக்காங்க. இவர்
இது சொன்னதுக்கப்புறம் இவர் கிளம்பி நிறையா க்ஷேத்திரத்துக்கு போகிறாரு. காசியில் போய் ரொம்ப வருஷம் இருக்கார். அப்போது ஒரு பெரிய செயிண்ட்டை சந்திக்கிறார். அவர் பேர் சிவராமானந்த தீர்த்தர். அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு சந்நியாசம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சந்நியாசம் கொடுத்து அவர் தான் இந்த நாமத்தை கொடுக்குறார். அப்போ தான் இவர் பேர் நாராயண தீர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு கிருஷ்ணனோட அனுகிரகம் வரணுங்கிற மாதிரி எனக்கு பிளஸ் பண்ணுங்கன்னு. அப்போ அந்த மகான் சொல்கிறாரு, சரி நீ தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் ஜில்லாவில் கோவிந்தபுரம்னு இருக்கு. அங்கே பகவத் நாம போதின்றால் இருக்கார். அவரை போய் நீ தரிசனம் பண்ணுன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவர் ட்ராவல் பண்ணி திருப்பி நிறைய க்ஷேத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு திருப்பதிக்கு வர்றார். திருப்பதியில் வெங்கடாஜலபதியை பார்த்து கொஞ்ச நாள் அங்கே இருந்து டெய்லி சேவிச்சுட்டு ரொம்ப இன்டென்ஸாக ப்ரே பண்ணிட்டு அங்கேயே இருக்கார். இங்கே தான் ஒரு அற்புதம் அவருக்கு நடக்கிறது. ஒரு நாள் இவர் இன்டென்ஸாக ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 10லேருந்து ஒரு 11 வயசு ஒரு பையன் இவர் முன்னாடி சில பலகாரம் பக்ஷணம் எடுத்துன்னு இவரை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் தீர்ந்ததுக்கப்புறம் திருப்பியும் கொண்டு இவர் முன்னாடியே நின்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அந்த பையன் சின்ன குழந்தைகள் சாப்பிட்றது பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிக்கும். இவர் அவர் பார்த்துட்டே இருக்கார் அந்த குழந்தைய. அப்போது அந்த பையன் இவரை கேட்குறார், ஏன் இப்படி பார்க்குற, என்ன தெரியலையான்னு கேட்குறாரு. தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே, நான் உன்னோட சின்ன வயசு பால்ய நண்பராக இருந்தேனே, கோபாலன் பேர் அப்படின்னா அவருக்கு அவரோட அந்த சின்ன வயசில் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த பையன் சொல்கிறான். அப்போது ரீகலெக்ட் பண்ணுறாரு. பட் அவருக்கு ஒரு டவுட், அந்த பையன் இப்போது பெருசாக வளர்ந்துருப்பான், நீங்கள் அப்படி இல்லையே அப்படின்னு. இல்லை, நான் வளரல, அப்படியே இருக்கேன்னு தான் சொல்கிறாரு. சொன்ன உடனே இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தான் தெரியறது வந்தது கிருஷ்ணன் அப்படின்னு. அப்போது இந்த நாராயண தீர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த பையன் சாப்பிடும்போது ரொம்ப சாப்பிடாதப்பா, வயிற்ற வலிக்க போகிறது அப்படின்னு சொல்கிறார். ஓ, உனக்கு வயிற்ற வலிக்கிறதா அப்படின்னு கேட்ட உடனே நாராயண தீர்த்தருக்கு சிவியரான பெயின் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ரியலைஸ் பண்ணுறாரு, இதோ கிருஷ்ணன் தான் வந்திருக்கார் அப்படின்னு. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறாரு, நான் உன்னோட வயிற்றில் கை வைக்கிறேன், உனக்கு வயிற்று வலி சரியாக போயிடும் அப்படின்னு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு வயிற்றில் கை வைக்க வேணாம், என்னோடய தலையில் கை வைங்க, இதுக்கோசம் நான் இத்தனை வருஷமாக நான் காத்துட்டுருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி அந்த பையன் தலையில் கை வைக்கிறேன். பட் வயிற்று வலியே கம்மியாகலை, அதே வயிற்று வலி தான் இருக்குது அவருக்கு. அதுலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி திருப்பியும் க்ஷேத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு கோவிந்தபுரம் வர்றார். அவரோட குரு சொன்ன மாதிரி போய் போதேந்திர மகாசுவாமிகளை பார்க்கணுங்கிறதுக்கோசரம் வராரு. என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி தான் போதேந்திர மகாசுவாமி சமாதி ஆயிட்டாருங்க. அது தெரிஞ்சு அவர் அங்கேயே இருந்து டெய்லி அங்கே
அந்த அதிஷ்டானத்துக்கு பிரதட்சணம் பண்ணி அங்கேயே படுத்துப்பார். அப்போது நைட்டெல்லாம் வந்து ராமநாமம் அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அதை முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அங்கேருந்து கிளம்பி திருவையார் போகிறார். திருவையாறில் இருந்து அங்கே இருக்கிற எல்லாம் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் கோவிலெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே இருக்கும்போது ஒரு நாள் இந்த வயிற்று வலி அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. கண்டியூர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளிக்கு நடந்து போகிறார். போகிற சமயத்தில் சடனாக அவருக்கு வயிற்று வலி ஜாஸ்தி ஆகிடுறது. அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, அங்கே போய் உக்காண்டுக்கிறார். உட்காந்துடனே அந்த வலியில் அப்படியே தூங்கிடுறார். தூங்கினோடனே கனவுல வந்து கிருஷ்ணன் வந்து அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ நாளைக்கு கார்த்தால ஏந்துக்கும்போது உன் கண்ணில் என்ன படுறதோ அதை நீ ஃபாலோ பண்ணிகிட்டே போ, உன்னோட வயிற்று வலி சரியாயிடும் அப்படின்னு. இவர் காலங்காலத்தால் ரொம்ப சீக்கிரமாக ஏந்துக்கிறாரு. ஏந்து பார்த்தா எழுத்தாப்பில் வந்து ஒரு பன்றி. இவருக்கு டவுட், இது தெரியறதே, நம்ம எப்படி இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அப்போது அங்கே இந்த புள்ளியார் வந்து இந்த கை காட்டி விரலில் சொல்கிறாராம், நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த பன்றி எங்கே போகிறதோ அது பின்னாடியே போகிறார். அவர் மேடு ஃபீல்ட்ஸ் எல்லாம் போய் ஒரு வில்லேஜுக்கு போய் அங்கே ஒரு வெங்கடேச பெருமாள் கோவில் இருக்கு, அங்கே போய் மறைஞ்சு போய்ட்டுறது. இவர் அந்த கோவிலுக்குள்ளே போய் தேடுறாரு. அப்போ தான் ஆசிரியர் வந்து சொல்கிறார், நான் தான் உன்னை இங்கே கூட்டின்னு வந்தேன், நீ இனிமேல் தேடாத அப்படின்னு. ஸோ அந்த ஊரில் தான் வந்து அவர் ரொம்ப வருஷம் இருந்தார். அதுக்கோசரம் அந்த ஊருக்கு வந்து வரகூர்னு பேர். இது எங்கே இருக்குனாக்கா திருக்காட்டுப்பள்ளி, திருச்சி பக்கத்தில், கல்லணை திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் வரகூர் இருக்குது. திவ்யக்ஷேத்திரத்தில் ஒன்று வெங்கடேச பெருமாள் கோவில் இருக்குங்க. அங்கேருந்து நிறையா கீர்த்தனை எழுதுகிறாரு. ஜெயதேவர் அஷ்டபதி மாதிரி இவர் வந்து கிருஷ்ணலீலா தரங்கினி, சின்ன வயசில் கிருஷ்ணர் பண்ண எல்லா லீலைகள் எல்லாமே பாட்டு ரூபமாக எழுதுகிறாரு. அப்புறம் சிவன் மேலே, பார்வதி மேலே, விநாயகர் மேலெல்லாம் கிருத்தி செய்கிறாரு. அந்த ஊரில் இவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து ஒரு செயின்ட்டாக இருந்து அவங்க ஊர்லேயே இருக்காங்க. இப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் வந்து இவர் பூஜை பண்ணணுன்னு திரை போட்டுட்டு இவர் பாடுவார். அப்போது ஒரு நாள் பாடிகிட்டே இருக்கும்போது திரைக்கு அந்த பக்கம் வந்து குலுசு சத்தம் கேட்குறது. இவரோட பாட்டுக்கு நிருத்தியம் பண்ணுறாரு கிருஷ்ணர். அதோட அவர் வந்து கிருஷ்ணனோட ஐக்கியமாயிடுறார். இது வந்து வரகூரில் நடந்தது. இந்த மகானுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அது கொஞ்சம் பேர் அது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அந்த வெங்கடேச பெருமாள் அந்த கிருஷ்ணனோட ஐக்கியம் ஆயிட்டார் அந்த கோவில்லையேங்கிறது தான் ஐதீகம். இது வந்து நம்ம மகாபெரியவரோட தம்பியான சிவன் சார் சொன்னது. அதனால் கண்டிப்பாக அவர் சொன்னது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். கிருஷ்ணலீலா தரங்கினி தான் நிறையா பாட்டு இவர் எழுதியிருக்காரு. இன்றைக்கும் வந்து அந்த ஊரில் வந்து கோகுலாஷ்டமி ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த உரியடி வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊரில். இந்த ஊரில் வந்து இன்றைக்கும் வந்து
இந்த உரியடிங்கிறது ரொம்ப விமர்சையாக நடக்கும். பௌர்ணமிலேருந்து 10வது நாள் வந்து இந்த இந்த உரியடியை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ருக்மணி கல்யாணம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா அந்த ஊருக்கார எல்லாருமே எங்கே இருந்தாலும் எல்லாருமே வந்து இந்த ஃபெஸ்டிவலில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த ஊருக்கு போயிட்டு வரணும். திருச்சியிலேருந்து ரொம்ப பக்கம்தான் இந்த இடம். ஸோ கிருஷ்ணலீலா தரங்கிணி பாட்டெல்லாம் நிறைய பாடியிருக்காங்க. கேஜே யேசுதாஸும் ரொம்ப பாடியிருக்காரு. மேபி அவரோட ஒரு கேசட் கம்பெனிக்கு பேர் தரங்கிணின்னு தான் இருக்கும். மேபி இதை பேஸ் பண்ணி தான் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ கிருஷ்ணனோட ஐக்கியமான மிகப்பெரிய மகான். இவங்கெல்லாம் ஒரு 300-350 வருஷத்தில் வாழ்ந்தவங்க. ஸோ சச் எ டிவைன் பிளேஸ் வரகூர். எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுங்க. அவரோட அனுகிரகம், கிருஷ்ணனோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். எல்லாருக்கும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் நம்ம இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.